ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த குழம்பு நம்ம எல்லாத்துக்கூடவே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 600 கிராம் மட்டன் எடுத்துருக்குறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன். அதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம பெரட்டி வைக்கலாம். ஒரு ஹவருக்கு பெரட்டி வச்சிடலாம். இதை தனியாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா நம்ம தனித்தனியாக அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகா அரைச்சிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு டீஸ்பூன் இதை அரைச்சி வச்சுக்கலாம். இன்னும் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸாக நீட்டாக வச்சுக்கலாம். பட்டை மசாலா தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் எண்ணெய் சூடாயிடுச்சு. மசாலைங்க சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். கருவேப்பிலை ஒரு 4-5 கொத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். பாருங்கள், இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு நம்ம கறியில் கூட சேர்த்துருப்போம், பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இப்போ மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மசாலா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா அடி பிடிக்குது குக்கரில். இந்த டைமில் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா மசாலையில் ஊறி இருக்கு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா மட்டனும் நல்லா மசாலையில் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது திட்டமாக தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் கம்மியாக வச்சுருக்குறேன். இன்னும் கூட இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வச்சுக்கலாம். இப்போ காற்று இறங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ கெட்டியாக கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு. இன்னும் தண்ணி தேவைப்பட்டால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிம்பிளாக அருமையாக டக்குன்னு செஞ்சிடலாம். மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.